கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாய் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. உங்கள் நிமித்தம் இயேசு கல்வாரி சிலுவையிலே தரித்திரர் ஆனாரே. அருமையானவர்களே, கவனியுங்கள். இயேசுவின் உள்ளத்தை நாம் திருப்திப்படுத்துவதற்காக நாம் இந்த பூமியிலே செல்வ வாழ்வு வாழ வேண்டும், ஐஸ்வர்ய வாழ்வு வாழ வேண்டும் என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இயேசுவின் உள்ளத்தை நாம் திருப்திப்படுத்துவதற்காக, யாருடைய உள்ளத்தை திருப்திப்படுத்துவதற்காக? இயேசு கிறிஸ்துவினுடைய உள்ளத்தை. இன்னைக்கு மனுஷனுக்கு பாருங்க, பலவிதமான ஆசைகள் இருக்கிறது. நான் அவங்களுக்காக தான் வாழ்கிறேன், நான் இவங்களுக்காக தான் வாழ்கிறேன், என் பையனுக்காக தான் நான் வாழ்கிறேன், என் பிள்ளைக்காக தான் வாழ்கிறேன். நம்முடைய வாழ்க்கை ஒரு சரியான நிலையில் என்ன செய்யணும்? நிற்கணும். உங்களுடைய வாழ்க்கையினுடைய மையம் எல்லாம் இருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையினுடைய மையம், உங்கள் வாழ்க்கையினுடைய அந்த சென்டர் யார் என்பதை நீங்கள் சற்று அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நல்லா கவனிங்க. சில சமயங்களில் வேதனையோடு மக்கள் வாழ்கிறாங்க, வலியோடு வாழ்கிறாங்க, பிரச்சனையோடு வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பிரச்சனை மாறவே மாட்டேங்குது, அந்த வியாதி மாறவே மாட்டேங்குது, அந்த தொந்தரவு நீங்கவே மாட்டேங்குது. ஏன்னா இவங்க வாழ்க்கையினுடைய சென்டர் வேற ஏதோ ஒன்று இருக்குது. இவங்களுடைய வாழ்க்கையினுடைய சென்டர் மையம் யார் கிடையாது? இயேசு கிடையாது. நல்லா கவனிச்சுக்கங்க. நீங்கள் இவங்க வாழ்க்கையினுடைய மையம் என்ன தெரியுமா? பணம். எது? பணம் தான் இவங்க வாழ்க்கையினுடைய மையம். இவங்க வாழ்க்கையினுடைய மையம் எதுனா, ஏதோ ஒரு மனுஷன், ஏதோ ஒரு கிரிக்கெட் பிளேயர், ஏதோ ஒரு அரசியல் தலைவர், ஏதோ ஒரு சினிமா நட்சத்திரம், அவன் தான் இவங்களுடைய வாழ்க்கையினுடைய மையமாக இருக்கிறாங்க. அதனால தான் இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ வேதனை, இவ்வளோ வேதனைகள், இவ்வளோ வலிகள். அந்த வாழ்க்கை நிம்மதியாகவே இருக்க மாட்டேங்குது. பாருங்களேன், ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ முடியல, ஒரு நிறைவான வாழ்வு வாழ முடியல. எல்லாம் இருக்கிறீங்களா? உங்களை நீங்களே அலசி ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையினுடைய மையம் யாரு? பணமா, காசா, பொண்ணா, பொருளா, அல்லது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மனிதனா, அல்லது வானத்தையும் பூமியும் படைத்த இயேசுவா, நமக்காய் கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்த இயேசுவா? யார் உங்கள் வாழ்க்கையினுடைய மையம்? வாயில் சொல்லிடுறோம் கேட்ட கேள்விக்கான பதில. ஆனால் உண்மையாகவே அலசி ஆராய்ந்து பாருங்க. எதை மையமாக வச்சு ஓடுறீங்க? எதை மையமாக வச்சு வாழ்க்கை நடத்துறீங்க? எதுக்காக உங்கள் பிரயாசம் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது? ரவ்வா பகல உங்கள் மைண்டில் யார் இருக்கா? பணமா? அப்படின்னா நிச்சயமாக சொல்லிடலாம், யார் தான் உங்கள் வாழ்க்கையின் மையம்? பணம் தான். ஏன்னா இவங்க மைண்டில் எப்படி இருக்குது? பணம் இருந்தால் எல்லாத்தையும் சாதிச்சிடலாம். பணம் இருந்தால் இது வரைக்கும் சாதிக்காமல் போனதுக்கு காரணமே தான் அதான். பணம் இருந்தால் எல்லாத்தையும் என்ன செஞ்சிடலாம்? முடியாதுங்க. பணம் இருந்தால் சில காரியங்களை சாதிக்கலாம், ஆனால் எல்லாத்தையும் என்ன செய்ய முடியாது. ஆனால் இயேசு இருந்தால் எல்லாத்தையும் சாதிக்கலாம். நான் வச்சுக்கோங்க, இயேசு இருந்தால் எல்லாத்தையும் சாதிக்கலாம். இந்த இயேசுவை மையமாக வச்சா பணம் ஆட்டோமேட்டிக்காக வரும், பொருட்கள் ஆட்டோமேட்டிக்காக வரும், செல்வங்கள் ஆட்டோமேட்டிக்காக வரும். வாழ்க்கையினுடைய மையம் யாரு? சென்டர் யாரு? ஏதோ ஒரு பொருளா? ரவ்வா பகல் அதான் ஓடிக்கிட்டு இருக்கா மைண்டில். அந்த பொருள், அந்த பொருள், அந்த நகை, அந்த தங்க நகை, அந்த சொத்து, அது, அந்த பணம், அந்த காசு, அது இது அதான் ஓடிக்கிட்டு இருக்குதா? எது ஓடிக்கிட்டு இருக்குது? இயேசு உங்களுடைய வாழ்க்கையின் மையமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப எதுக்காக நான் இந்த பூமியில நல்லா இருக்கணும் அப்படின்னா, யாரோ ஒரு மனுஷனுடைய உள்ளத்தை திருப்திப்படுத்துறதுக்காக இல்ல, இயேசுவின் உள்ளத்தை திருப்திப்படுத்துவதற்காக இந்த பூமியில நான் நல்லா இருந்தே ஆகணும். கவனிங்க, ஆழமாய் கவனிங்க. ஏன்பா நல்லா இருக்குன்னு ஆசைப்படுற? ஏன்பா ஒரு நல்ல வீடை கட்டணும்னு ஆசைப்படுற?
ஏன்ப்பா ஒரு நல்ல வண்டியில் போகணும்னு ஆசைப்படுற? ஏன்னா இயேசுவின் உள்ளத்தை நான் திருப்திப்படுத்த விரும்புகிறேன். அது அவங்க மூஞ்சில நான் கரியை பூசணும். யார் மூஞ்சியில? சரி, வண்டி வாங்கிட்டீங்கல்ல, இப்போ கரியை பூசியாச்சுல, இப்போ மண்டையை போட்டு போயிட வேண்டியதான் பசாட்டில். அதான் லட்சியம். உங்கள் லட்சியம் என்னது? அவன் மூஞ்சில் எப்படியாவது கரியை பூசிடணும். ஒரு வண்டியை வாங்கி அவன் முன்னால் போய் அந்த ஸ்கூட்டரை நிப்பாட்டி, பற்றியா நான் வாங்கிட்டேன் அப்படின்னு காமிச்சிடணும். அதான உங்கள் சாதனை, அதுதானே உங்கள் லட்சியம். இப்போ வாங்கிட்டீங்களா, இப்போ அடுத்து என்னது? மண்டையை போட்டு எங்கே போயிடணும்? நான் கேட்குறது கரெக்டா தவறா? வாழ்க்கை லட்சியம் என்ன? தரிசனம் என்ன? இயேசுவின் உள்ளத்தை நான் திருப்திப்படுத்த வேண்டும். இயேசுவின் உள்ளத்தை நான் பிரியப்படுத்த வேண்டும். அவருடைய உள்ளத்தை திருப்திப்படுத்துவதற்காக, அவருடைய உள்ளத்தை நான் பாருங்க, மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக நான் நல்ல வீடை கட்டணும், நான் நல்ல ஒரு வண்டியில் போகணும், நல்ல ஒரு காரில் இருக்கணும், என் பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும். அதை பார்த்து இயேசுவின் உள்ள மகிழ்ச்சி அடைய வேண்டும். இயேசுவின் உள்ள மகிழ்ச்சி அடையணும். அதான் நீங்கள் சரியான ஒரு ஸ்டாண்டில் நிற்கிறது. அப்படி வந்துட்டீங்கன்னா வாழ்க்கை சமாதானமாக இருக்கும். இல்லைன்னா எப்பயுமே அப்படி குளறுபடியாக அப்படியே ஒரு மாதிரியா ஒரு இது இல்லாமல் இருக்கும் பாருங்களேன், ஒரு டிஸ்டர்பாக இருந்துக்கிட்டே இருக்கும் பாருங்களேன். என்னடா என்ன ஒரு திருப்தி இருக்காது பாருங்க. ஏன் திருப்தி இல்லைன்னா யார் மையமா இல்லை, யார் மையமா இல்லை. அப்போ நீங்கள் அலசி ஆராய்ந்து பாருங்க. 24 hours உங்கள் மைண்டில் யார் இருக்கா? 24 hours-உம் நீங்கள் எதை நோக்கி பயணிக்கிறீங்க? 24 hours எதை நோக்கி நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கீங்க? 24 hours-உம் எது உங்கள் மைண்டில் இருக்குது? எதை குறித்து நீங்கள் அடிச்சுக்கிறீங்க? அலசி ஆராய்ந்து பாருங்கள். இயேசுவா, இந்த உலகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு பொருளா, ஒரு பணமா, காசா, சொத்தா, வண்டியா, காரா, வீடா? நான் சொல்லுகிறேன், இயேசு உங்கள் வாழ்க்கையின் மையமாக இருக்கும் பொழுது மற்ற எல்லாமே உங்கள் காலில் விழுகும். அதான் உண்மை, அதான் உண்மை. இந்த சபையில் இதைத்தான் போதிக்கிறோம். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்லாம் நாங்கள் ஒன்றும் சொல்லலை. இயேசு இயேசு இயேசுன்னு சொல்கிறோம். இயேசுவை மையமாக வைங்கன்னு சொல்கிறோம். இயேசு மையமாக வச்சிங்கன்னா ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். நீங்கள் ஆசீர்வாதத்தை தேடிலாம் ஓட வேண்டியது அவசியம் கிடையாது. அப்போ எதுக்காக நான் அந்த பூமியில் நல்லா இருக்கணும் அப்படின்னா, இயேசுவின் உள்ளத்தை திருப்திப்படுத்துவதற்காக. ஆமென். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, இயேசுவின் உள்ளத்தை நீங்க திருப்திப்படுத்துறதுக்காக நல்லா இருக்கணும், செல்வ செழிப்பா இருக்கணும். ஆமென்.